ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2 சோசியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்ரஃபி கிளாஸ் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குரிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 23ஆம் தேதி, சரியா, வர 23ஆம் தேதி. அதில் இந்த முதல் டெஸ்ட்டில் நம்மளுக்கு சோசியலில் என்ன டாபிக் அப்படின்னா 10th ஜியாகிரஃபி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது டெஸ்ட்டு தனியாக வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை கிளாஸும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு இது வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளாஸை முழுசாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த கிளாஸ் ப்ளஸ் வீடியோஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா. இப்போ முதல் கிளாஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த சோசியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு வந்து படிச்சிருவாங்க, பாலிட்டி ரொம்ப விருப்பப்பட்டு வந்து படிப்பாங்க. ஆனால் அந்த ஜியாகிரஃபி மட்டும் வந்து ஒதுக்குவாங்க. ஜியாகிரஃபி எக்கனாமியும் வந்து ஒதுக்குவாங்க. என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவசியமே வந்து கிடையாது. ஜியாகிரஃபியை நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சோசியலில் 60 கேள்விகளில் ஒரு 10 கேள்வி வந்து ஜியாகிரஃபி கேட்குறேன் அப்படின்னா 10க்கு கண்டிப்பாக 10ம் சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 10க்கு 8, 9 வந்து சரியாக வந்து பண்ண முடியும். கரெக்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். மக்கப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நீங்கள் இந்த கிளாஸை கவனிங்க, உங்களுக்கே வந்து அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இந்த பாடத்துலேருந்து எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும், சரியா. ரைட். இப்போ ஜியாகிரஃபியில் நம்மளுக்கு வந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க? மினிமம் இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். சோசியலில் 60 கேள்வி மேஜர் அப்படிங்கிறனால இந்த 60ல் நம்மளுக்கு வந்து பிரிப்பாங்க, ஓகேவா. என்ன அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு மேஜருக்கு, அதாவது ஜியாகிரஃபி மேஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மினிமம் 10 கேள்வி அப்படிங்கிறது இருக்கும், சரியா. இப்போ ஹிஸ்ட்ரிலேயே நம்ம வந்து சேர்ந்துடும். கண்டிப்பாக ஜியாகிரஃபிலேருந்து மினிமம் 10 கேள்வி வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஜியாகிரஃபியை சோர்ஸ் என்ன அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும். சார் 11th 12thலாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறது 6லேருந்து 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து 9th 10th 11th 12thலாம் படிக்கணுமா? 9th 10th கூட படிச்சுவாங்க, 11th 12thலாம் வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக படிக்க வேண்டும். கண்டிப்பாக கேள்வி 11th 12thலேருந்தும் வரும். நீங்கள் பழைய வினாக்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து வரும், சரியா. ரைட். இப்போ நம்மளுக்கு ஜியாகிரஃபியில் 10 கேள்வி இருக்கா? இந்த 10 கேள்விக்கு 9 கேள்வி கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண வைக்க என்னால் முடியும், ஓகேவா. சரி, இப்போ நீங்கள் என்னடா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். நான் ஜியாகிரஃபி தான் வந்து டீச்சர், ஓகேவா. டீச்சர்னால் வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து கிடையாது. நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம சென்டரில், அதாவது டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டரில் நம்மளுக்கு ஜியாகிரஃபி தான் நம்மளுக்கு வந்து மேஜர். நம்மளுக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் வளவலன்னு பேசலை, டேரெக்டாக வந்து கிளாஸுக்குள்ளே வந்து நான் வந்து போயிடுறேன், ஓகேவா. சரி, இப்போ நம்ம 10th கிளாஸ் பொறுத்த வரைக்கும் புவியியலில் மொத்தம் 7 பாடம் வந்து இருக்குப்பா, சரியா. இந்த 7 பாடம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 4 கேள்வி சோசியலில் வந்து கேட்பாங்க, 4 கேள்வி ஷுவராக வந்து அடிக்கலாம், சரியா. மினிமம் 4 கேள்வி இந்த 10th-லேருந்தே வந்து வரும், அடித்து சொல்கிறேன் வரும், ஓகேவா. பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம முதல் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இல்லையா. நான் 5-7 பாடத்தையும் வந்து டேரெக்டாக வந்து எடுத்துடலாம், பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக முதல் கிளாஸில் ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். சரி, இப்போ வந்து பாருங்கள், அதே மாதிரி கிளாஸ் வந்து நடத்தி முடித்ததுக்கப்புறம் பழைய கொஸ்டினில் கேட்டதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்தியாவோட அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, ஓகேவா. இந்தியா, நம்ம நாடு இந்தியா எங்கே இருக்குது, அமைவிடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இந்தியாவோட நிலத்தோற்றம் எப்படி இருக்குது, ஓகேவா. வடிகால் அமைப்பு, வடிகால் அமைப்புனா ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது ஆறுகள் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் முழுக்க வந்து பார்க்க போகிறோம், சரியா. ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவை பற்றி நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கான விஷயங்கள்லாம் என்ன? ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த அமைவிடம் வந்துட்டாலே
ஒரு 2 கோடுகள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்ன கோடு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அச்சக்கோடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அச்சக்கோடு, ரெண்டாவது தீர்க்கக்கோடு. நீங்கள் சின்ன கிளாஸில் வந்து படிச்சிருப்பீங்க, அச்சக்கோடுனா என்ன, தீர்க்கக்கோடுனா என்ன. அச்சக்கோடு அப்படிங்கிறது பூமியில், இப்போ பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து பூமி. சரியா? பூமியில் கிடைமட்டமாக வரையப்படுற கோடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பூமியில் கிடைமட்டமாக. ஏன் சார் கோடு போடணும் ஒரு கேள்வி வந்து வரும். ஏன் பூமியில் கோடு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கோடு வந்து கற்பனையாக வந்து வரைஞ்சிருப்பாங்க. தாலமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வரைஞ்சிருப்பார் கற்பனையாக. இது ஏன் வரைஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, பூமி மேலே கிடைமட்டமாக வரையப்படுற கோடுக்கு பேர் என்ன அப்படின்னா அச்சக்கோடு அப்படிங்கிறது. அப்போ தீர்க்கக்கோடுனா என்ன? அதே பூமி மேலே செங்குத்தாக வரையப்படுற கோடுக்கு பேர் தீர்க்கக்கோடு. சரியா? கிடைமட்டமாக வரையப்படுற கோடுக்கு பேர் அச்சக்கோடு, செங்குத்தாக வரையப்படுற கோடுக்கு தீர்க்கக்கோடு. இது ஏன் வரைகிறாங்க அப்படின்னா, அச்சம் அப்படிங்கிறது எதுக்காக வரைகிறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொலைவு, ஒரு இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? அச்சம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து பயன்படுது? ஒரு இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. எப்படி பயன்படுது சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து தீர்க்கக்கோடு அப்படிங்கிறது நேரத்தை கண்டுபிடிக்க பயன்படுது. தீர்க்கக்கோடு அப்படிங்கிறது நேரத்தை கண்டுபிடிக்க பயன்படுது. சரியா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மைண்டில் வந்து அச்சக்கோடுனா என்ன, தீர்க்கக்கோடுனா என்ன அப்படின்னு மைண்டில் வந்து ஏற்றுக்கோங்க. இதில் இன்னும் நிறையா வந்து வகைகள் வந்து இருக்குது. அது நம்ம பின்னால் வந்து பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. சரியா? 6th ஆக்சுவலாக பேசிக் வந்து படிச்சிருக்கணும். நான் டேரெக்டாக 10th வந்ததுனால அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ அச்சக்கோடுனா என்ன, தீர்க்கக்கோடுனா என்ன, அச்சக்கோடுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, தீர்க்கக்கோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பாடத்துக்குள்ளே வந்து போகலாம். இந்தியா. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பரப்பளவில், இப்போ நம்ம டெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பரப்பளவில் எத்தனையாவது இடம் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையாவது இடம் அப்படின்னா 7ஆவது இடத்துல வந்து இருக்குது. எத்தனை இடத்துல இருக்குது? 7ஆவது இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? உலகத்தில் 7ஆவது இடம், ஆசியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆவது இடம். உலகத்தில் 7ஆவது இடம், ஆசியாவில் 2ஆவது இடம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த இந்தியா அப்படிங்கிறது இமயமலையிலேருந்து பிரிக்கப்படுது. இப்போ நார்மலாக சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு மேப் வந்து போடுறேன். எப்பயுமே நம்ம ஜாகிரஃபி படிக்கிறீங்க அப்படின்னா மேப் ரீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இந்தியா மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்போ இதுதான் வந்து இந்தியா. ஓகேவா? இதுதான் இந்தியா. இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திசை வந்து தெரியணும். ஓகேவா? இப்போ மேப்பு வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த மேப் வந்து இது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நோட்டில் ரீட் பண்ணிக்கலாம். இல்லையா, ஒரு கடையில், ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஒரு ரூபாய்க்கு வந்து மேப் வாங்கினீங்கன்னா தாராளமாக வந்து கொடுப்பாங்க. மேப் வந்து எம்டி மேப் வந்து வாங்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப் ரீடிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக மண்டைகள் வந்து உட்காந்துரும். சரி, இப்போ இதுதான் இந்தியா. ஓகேவா? இப்போ இந்தியா நம்ம வந்து பரப்பளவில் உலக அளவில் எத்தனை இடம்னு பார்த்தோம்? 7ஆவது இடம்னு பார்த்தோமா? ஆசிய கண்டத்தில் 2ஆவது இடம்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,87,263. சரியா? என்னடா இது இப்படி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? 32,87,263 சதுர கிலோமீட்டர். எப்பயுமே நான் படிக்கிறப்ப நம்பர்ஸை வந்து இப்போ இதையே வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம டபுள் நம்பராக தான் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிறீங்க இல்லையா? உங்களோட ஃபோன் நம்பர் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோன் நம்பர் மைண்டில் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸையும் பெரிய நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா டபுள் நம்பராக வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. 32,87,263 சதுர கிலோமீட்டர். சரியா? என்னது? பரப்பளவு. பரப்பளவுனா என்ன? இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இதுதான் நிலம். இந்த நிலப்பரப்பளவு. ஓகேவா? இந்த பரப்பளவு
பூமியோட பரப்பளவில் முதல்ல பூமியோட பரப்பளவு எல்லாம் தெரியணும். ஓகேவா, 510க்கு மேலே. ஓகேவா, 510.1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம சின்ன கிளாஸில் வந்து படிப்போம். மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா, இப்போ பூமியோட பரப்பளவில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.4%. சரியா, இந்தியாவோட பரப்பளவு 32,87,223 சதுர கிலோமீட்டர். இது பூமியோட பரப்பளவில் 2.4%. இதைத்தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தியரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை உட்காந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் தியரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனப்பாடம் வந்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மேப்பில் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, சரி முடிஞ்சா. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியா வந்து எவ்வளோ எல்லை வந்து இருக்குது அப்படின்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லை வந்து இருக்குது. 15,200 கிலோமீட்டர். இப்போ வந்து பாருங்கள், ஓகே, இப்போ நில எல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிற வந்து பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஓரமாக இருக்கு இல்லையா, இதுதான் நில எல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நில எல்லை எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக நான் வந்து ஒரு இதுக்காக எழுதுகிறேன். நில எல்லை டோட்டலாக எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி மேப்பில் வந்து என்ன பண்ணணும், குறிக்கணும். ஓகேவா, அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து எப்போ கேட்டாலும் இதை வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. 15,200 கிலோமீட்டர். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் எல்லை வந்து கொடுத்துருப்பாங்க. வடமேற்கில் வந்து பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, வடக்கில் சீனா நேபாளம் இருக்குது, பூடான் இருக்குது, கிழக்கில் வங்காளதேசம் இருக்குது, மியான்மர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ வந்து பாருங்கள், மேப் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது வடக்கு, இது மேற்கு. வடமேற்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, இங்கேக்குள்ளே ஆப்கானிஸ்தான் இருக்கும். ஓகேவா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். சரியா, வடக்கில் வந்து நேராக சீனா வந்து இருக்கும். ஓகேவா, அடுத்து கிழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேபாளம் வந்து இருக்குது. ஓகேவா, வங்காளதேசம் இருக்குது, பூடான் இருக்குது, அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட், இது சிம்பிளான ஒன்று தான். நம்ம வந்து ரொம்ப பெருசாக வந்து அழட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நில எல்லை இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், 15,200 கிலோமீட்டர் நில எல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இந்த 15,200 கிலோமீட்டர் நில எல்லையில் இந்த நாடுகளில், நம்ம எல்லையை ஒட்டி இருக்கிற நாடுகளில் எந்த நாட்டோட அதிகமாக நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்னா பங்களாதேஷோட அதிகமாக நில எல்லை பகிர்ந்து கொண்ட நாடு. சரியா, வங்காளதேசம் எவ்வளோ அப்படின்னா 4,156 கிலோமீட்டர். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 4,156 கிலோமீட்டர். இதுவே கம்மியாக அப்படின்னா மேலே குட்டியோண்டு ஆப்கானிஸ்தான் வந்து வரும். கம்மியாக அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வெறும் 106 கிலோமீட்டர். 106 கிலோமீட்டர். ரெண்டுமே 6 தான் வரும். 4,156, இது 106 அப்படின்னு சொல்லி வரும். சரியா, ரைட். இந்த இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுமா, நீட்டாக வந்து மேப்பில் வந்து என்ன பண்ணிடலாம், குறிச்சிடாமா. ரைட், அடுத்து பாருங்கள், இந்திய பெருங்கடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நில எல்லை வந்து 15,200ன்னு பார்த்தோமா. அதே மாதிரி கடல் எல்லை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். எவ்வளோ இருக்குது, 6,100 கிலோமீட்டர். இப்போ அதையும் எழுதிடலாமா, கடல் எல்லை 6,100 கிலோமீட்டர். இப்போ எதுக்காக நான் இதெல்லாம் எழுதுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா வந்து புரியணும். கடல் எல்லை 6,100 கிலோமீட்டர். இதுவே இந்த கடல் எல்லையிலேயே 2 வகையாக வந்து பிரிக்கலாம். சரியா, எப்படி அப்படின்னா நார்மலாக கடல் எல்லைன்னு கேட்டால் 6,100 கிலோமீட்டர். இதுவே மொத்த கடல் எல்லைன்னு கேட்டால் 7,516.6ன்னு வரும். மொத்த கடல் எல்லை எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு தீவுகளும் நம்ம கூட வந்து சேருதா, தீவுகளும் நம்மளுக்கு வந்து நம்ம கூட சேரும். இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது, அதோட கடல் எல்லையும் நம்ம கூட தானே சேரணும். அதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர் வந்து வரும் மொத்த கடல் எல்லை. மொத்தமாக அப்படின்னா 7,516.6. ஒரு சிலதில் 7,516 கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து ஸ்கூல் புக்கை பொறுத்து வந்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த இருக்குது பாருங்கள், 7,516.6 கிலோமீட்டர். ஓகே,
இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் அப்படின்னு கேட்குறது, அதாவது தீவு கூட்டங்களை சேர்த்து. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற கடல் பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக் நீர்ச்சந்தி. இப்போ இலங்கை வந்து எங்கே இருக்குது? இங்கே வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீர்ப்பகுதி இருக்குது. இதுக்கு பேர் தான் பாக் ஜல சந்தி. ஜலம்னாலும் நீர்னாலும் ஒன்று தான். சரியா? பாக் ஜல சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவோட அமைவிடம் உலகத்தை பொறுத்து. ஓகேவா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்காசியாவிற்கு மத்தியிலையும் ஆசியாவோட தென்பகுதியிலையும் வந்து இருக்குது. இது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பிய நாடுகளில் கிழக்காசிய நாடுகளில் வணிகத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இணைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் வந்து வரும். நம்மளுக்கு இது வந்து ரொம்ப பெருசாக வந்து தேவையில்லை. அடுத்து இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கண்டத்துக்குரிய எல்லா தகவமைப்பும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இந்தியா வந்து துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எல்லா நாடுகளும் சேர்த்து பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். பாருங்கள், இந்தியா அப்படிங்கிறது இப்படி இருக்கா? நான் வந்து படம் வரைஞ்ச மாதிரி இருக்கா ஓரளவுக்கு? சரி, அடுத்தது பாருங்கள், அமைவிடம் பரப்பளவு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவோட அமைவிடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவோட அமைவிடம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 8 டிகிரி 4 என்னடா இது வேகமாக வந்து மேப்பை போட்டு காமிச்சிக்கிருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் லாஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து திரும்ப ரீகால் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் புக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது. ரைட். இந்தியாவோட அமைவிடம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 8 டிகிரி 4 8 டிகிரி 4 சொல்லலாம், இல்லைன்னா மினிட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? நான் எனக்கு டேஷ்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு, அதனால் டேஷ்னு சொல்கிறேன். 8 டிகிரி 4 வட அச்சத்தில் இருந்தோம். என்ன அச்சம்? வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரைக்கும். சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ தான் அந்த அச்சக்கோடை பற்றி தெரியுதா? அதாவது கிடைமட்டமாக வரையப்படுற கோடு. இப்போ பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பூமியில் நடுவில் போகிற கோடு பேர் 0 டிகிரி. சரியா? நடுவில் இருக்கிற கோடு பேர் என்னது? 0 டிகிரி. 0க்கு மேலே 1 2 3 இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி வந்து போகும். அப்படி போகிறப்ப நம்ம இந்தியா எங்கே இருக்குது? 8 டிகிரி கோட்டில் வந்து இருக்குது. எந்த டிகிரி கோட்டில் இருக்குது? 8 டிகிரி கோட்டில் ஆரம்பிக்குது, 37 டிகிரி 6 கோட்டில் முடியுது. ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கிடுச்சா? இப்போ நம்ம இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்தியா அப்படிங்கிறது பூமத்திய ரேகைக்கு மேலே. ஓகேவா? பூமத்திய ரேகைக்கு மேலே பூமியை வந்து என்ன பண்ணுறோம்? 2ஆக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது வட அரைக்கோளம் சொல்லுவாங்க, கீழே உள்ளது தென் அரைக்கோளம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பூமி வந்து என்ன ஷேப்பில் வந்து இருக்குது? கோளம் ஷேப்பில் தானே இருக்குது. ஒரு சில டைம் வந்து ஜியாய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த வட அரைக்கோளத்தில் முக்கியமாக வடகிழக்கு அரைக்கோளத்தில் தான் நம்ம இந்தியா வந்து இருக்குது. 8 டிகிரி 4 வட அச்சத்துலேருந்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கம் பொறுத்த வரைக்கும் 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் தொடங்கி. சரியா? 97 டிகிரி 2.5 கிழக்கு தீர்க்கம் வரைக்கும். என்ன சார் இங்கேயும் வடாச்சம் தான் சொல்கிறீங்க, இங்கேயும் வடாச்சம் தான் சொல்கிறீங்க, அது எப்படி வந்து வரும் அப்படின்னு கேள்வி வைப்பீங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து வரும். பாருங்களேன், இது வட அரைக்கோளமா? சரியா? இது வட அரைக்கோளமா? இது தென் அரைக்கோளமா? வட அரைக்கோளத்தில் வடாச்சம் தான் சொல்லுவாங்களா? இங்கே 1 2 3 4 5 6ன்னு போகிறப்ப 8 டிகிரினாலும் வடாச்சம் தான், 37 டிகிரினாலும் வடாச்சம் தான். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே 68 டிகிரி என்னது தீர்க்கக்கூடிய என்னது செங்குத்தாக வந்து வரைகிறது. சரியா? செங்குத்தாக நம்ம வந்து வரைகிறோமா? செங்குத்தாக வரைகிறப்ப நம்ம எங்கே ஆரம்பிக்குது? 68 டிகிரி 7 வந்து ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? 97 டிகிரி 2.5 முடியுது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பூமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நடுவில் வந்து தீர்க்கக்கூட 0 டிகிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தம் இப்போ அச்சக்கோடுன்னு பார்க்குறப்ப மொத்தம் 180 அச்சக்கோடு வந்து இருக்கும். மேலே 90 கீழே 90, 181 வந்து இருக்கும். மேலே 90 கீழே 90. இங்கே வந்து 360 இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, 0 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து போகும். அப்படி போகிறப்ப 68 டிகிரி
7 டேஷ் என்ன தீர்க்கம்? நம்ம இந்த சைடு இப்போ வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இது கிழக்கு, இது மேற்கா. நம்ம இந்தியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குமா? அப்போ இதுக்கு என்ன தீர்க்கம்? கிழக்கு தீர்க்கம். சரியா? கிழக்கு தீர்க்கம் தொடங்கி கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் தான் 68 டிகிரி 7 டேஷ் கிழக்கு தீர்க்கம் தொடங்கி 97 டிகிரி 25 டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பரவி கிடக்கு. ஓகேவா? ரைட். இப்போ முதல் நாள் படிக்கிறப்ப தான்ப்பா இது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுவே நீங்கள் கான்செப்ட் புரியாமல் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கப் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. கேள்வி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக கேட்டாங்கன்னா உங்களால் வந்து ஆன்சரே பண்ண முடியாது. பட் நம்ம கான்செப்ட் புரிஞ்சு அடித்தோம் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ரைட். இப்போ வந்து அமைவிடம் தெரிஞ்சு வச்சா, அமைவிடம் கேட்டாலே இந்தியா கண்ணை மூடி அடிக்கும். இந்தியா 8 டிகிரி 4 டேஷ் வடாச்சம் தொடங்கி 37 டிகிரி 6 டேஷ் வடாச்சம் வரைக்கும். அதே மாதிரி தீர்க்கம் பொறுத்த வரைக்கும் 68 டிகிரி 7 டேஷ் கிழக்கு தீர்க்கம் தொடங்கி 97 டிகிரி 25 டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நார்மலாக சார் நான் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் கான்செப்டாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. மனப்பாடம் பண்ணுறதுனால ஆன்சர் வந்து பண்ண முடியாது. சரியா? ரைட். இந்தியாவில் தென்கோடி பகுதி இதுக்கு முன்னால் பிக்மலியன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்திரா முனை 6 டிகிரி 4 டேஷ் வடாச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்கோடி குமரி முனை, வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் எதுக்கு அடிக்கடி மேப்பை வந்து காமிக்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து இருக்குது. அங்கே தான் வந்து பிக்மலியன் அப்படிங்கிற அந்த 6 டிகிரி இருக்குது. சரியா? நம்மளுக்கு தென்கோடி வந்து குமரிமுனைன்னு சொல்கிறாங்க. வடக்கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திரா கோல். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? இந்திரா கோல்னு எழுதிடணும். இந்திரா கோல். சரியா? இந்திரா கோல். இது குமரி முனை. ஓகே, ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திரா கோல் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் 3214, அதாவது 3214. இப்போ வந்து பாருங்கள், திரும்பவும் நான் வந்து மேப்புக்கு வந்து போகிறேன். சரியா? இப்போ எங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எவ்வளோ லென்த்து? 3214 கிலோமீட்டர். சரியா? அதே மாதிரி இந்த சைடு லென்த்து 2933 கிலோமீட்டர். இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சு ஒரு 2 டைம் எழுதி வச்சிங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் ஆன்சர் வந்து நம்மளால் வந்து அடித்து வந்து சொல்லலாம். ஓகேவா? ரைட். இது வந்து லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்ததாக ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.5 டிகிரி. இப்போ வந்து பாருங்கள், இது என்னடா இது கடகரேகை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பூமி எடுக்கிறீங்க அப்படின்னா பூமியில் அச்சக்கோடுகள்லேயே நிறையா வகை வந்து இருக்குப்பா. சரியா? நடுவில் போகிற 0 டிகிரி கோடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பூமத்திய ரேகை, நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. வட அரைக்கோளத்தில் 23.5 டிகிரி அச்சக்கோடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கடகரேகை. கடகரேகை. அதே வட அரைக்கோளத்தில் 66.5 டிகிரி கோடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்க்டிக் வட்டம். கீழே தென்னரை கோளத்தில் 23 டிகிரி கோடுக்கு பேர் மகர ரேகை. கீழே 66 டிகிரி கோடுக்கு பேர் அண்டார்டிக் வட்டம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 23 டிகிரி கடகரேகை வந்து நம்ம இந்தியாவை 2ஆக வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 23 டிகிரி கடகரேகை நம்ம இந்தியாவை 2ஆக வந்து பிரிக்குது. சரியா? ரைட். இதைத்தான் வந்து இங்கே இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? தென்பகுதியை வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் 2 பகுதியாக வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்தியாவோட திட்ட நேரம் பாருங்கள். நம்ம திட்ட நேரம் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது தீர்க்கக்கோடு வந்து எதுக்காக பயன்படுது?
தீர்க்க கோடு பொறுத்த வரைக்கும் நேரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுது. சரியா? இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நம்ம இந்தியா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன், இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க. ஓகேவா? சூரியன். இப்போ சூரிய ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய ஒளி பூமியை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடையும். சூரிய ஒளி என்ன பண்ணும்? பூமியை வந்து அடையும். சூரிய ஒளி பூமியில் வந்து அடைகிறப்ப எல்லா இடத்துக்கும் சூரிய ஒளி வந்து சட்டுன்னு வந்து பரவிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு டைமில் வந்து படுது அப்படின்னா, அடுத்து சூரிய ஒளி வந்து இன்னொரு பிளேஸுக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னா டைம் வந்து எடுத்துக்கும். சரியா? 1 டிகிரி கோட்டை வந்து கடக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் வந்து எடுத்துக்கிறோம். எவ்வளோ? 4 நிமிஷம் டைம் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே மொத்தம் எத்தனை கோடு இருக்குது அப்படின்னா, தீர்க்க கோடு எந்த கோடுன்னு கேட்பாங்க. அதையும் பார்க்கணும். எந்த கோடு அப்படின்னா தீர்க்க கோடு. சரியா? எத்தனை கோடு இருக்குது அப்படின்னா 30 கோடு வந்து இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே 30 கோடு இருக்குது. அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவோட அமைவிடம் பார்க்குறப்ப தீர்க்க கோடு எப்படி பார்த்தோம்? 68 டிகிரி 7 டேஷ்னு பார்த்தோமா? அதே மாதிரி 68 டிகிரி 7 டேஷ் வந்து 97 டிகிரி 25 டேஷ் வரைக்கும் பார்த்தோமா? இந்த ரெண்டையும் கழிங்களேன். இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 29 டிகிரி 18 டேஷ் வந்து வரும். ஒரு அப்ராக்சிமேட்லியே நம்ம 30 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிற கோடுகள் எண்ணிக்கை 30. அப்போ இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு எங்கே வந்து சூரியன் வந்து உதிக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அருணாச்சல பிரதேசம் தான் ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் உதிக்குது அப்படின்னா அங்கேருந்து குஜராத்துக்கு வர மொத்தம் 30 கோடை தாண்டி வரணுமா? ஒரு கோடுக்கு 4 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 30 கோடுக்கு 120 நிமிஷம் எடுத்துக்குமா? 120 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் சீக்கிரமே சூரியன் வந்து உதிச்சிருது. அடுத்து 2 மணி நேரம் கழித்து தான் குஜராத்துக்கு வந்து வருது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்துருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் இருக்கும், லண்டனில் ஒரு டைம் இருக்கும், அமெரிக்காவில் வந்து ஒரு டைம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து இருக்கும். சரியா? ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கேட்கலாம், சார் அது எப்படி சார் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே 2 நேரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் 2 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு டைம் வந்து அப்போ எந்த டைம் தான் வந்து பார்க்குறது? நம்ம இந்தியாவுக்கு நடுவில் போகிற ஒரு கோடை வந்து எடுக்கிறாங்க. அப்படி நடுவில் போகிற கோடு தான் 82:30 அப்படிங்கிறது. 82:30 68 டிகிரி 7க்கும் 97 டிகிரி 2க்கும் நடுவில் 82:30 தான் வந்து நடுவில் வந்து போகுது. ஸோ அந்த இடத்துல இப்போ இங்கே வந்து ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்க, இங்கே 8 மணினா இங்கே 7 மணியாக இருக்குமா? ஸோ இந்தியா ஃபுல்லாக 7 மணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல 82 டிகிரி கோடில் வந்து என்ன டைம் இருக்குதோ அதுதான் இந்தியாவோட திட்ட நேரம். இதைத்தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 82 டிகிரி அப்படிங்கிறது அந்த 82 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதன் வழியாக போகுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த தீர்க்கரேகையை பொறுத்த வரைக்கும் மிர்சாப்பூர் அல்லது அலகாபாத் எங்கே போகுது? 82 டிகிரி மிர்சாப்பூர் அலகாபாத். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மிர்சாப்பூர் அலகாபாத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த 82 டிகிரி கோடு எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிர்சாப்பூர் அலகாபாத் இது எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில் வந்து இருக்குது. யூபியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாகவே இருக்குது. எவ்வளோ இருக்குது? 5.5 மணி நேரம் முன்னதாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நம்ம வெறும் ஒரு பக்கம்தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒன்றும் இல்லை, 2 பக்கம் தான் வந்து படிச்சிருக்கோம். ஆனால் இந்த 2 பக்கத்தை படிக்கிறதுக்கே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது. ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும். அடுத்து நீங்கள் வந்து பார்க்குறப்ப இந்த விஷயம் ஒரு விஷயமாகவே தெரியாது. சரியா? இப்போ நான் நடத்துனது பூரா 10 நிமிஷத்தில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நடத்துனது ஃபுல்லாக 10 நிமிஷத்தில், வெறும் 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மேப் வந்து அடிக்கடி போட்டு வந்து காமிச்சேன். சரிட்டா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? அருமையாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சல்யூட் தான். ஓகே, நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு? அச்சக்கோடுனா என்ன, தீர்க்க கோடுனா என்னன்னு சொன்னேன். சரியா? அச்சக்கோடு அப்படிங்கிறது கிடைமட்டமாக வரைப்படுற கோடு. பூமி மேலே தாலமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வரைஞ்சார். எதுக்காக வரைஞ்சார்? ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா?
ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தீர்க்கக்கோடு அப்படிங்கிறது எதுக்காக வந்து வரைஞ்சாங்க அப்படின்னா நேரத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அச்சக்கோடு பொறுத்த வரைக்கும் ஒரு 181 அச்சக்கோடு வந்து இருக்குது. தீர்க்கக்கோடு பொறுத்த வரைக்கும் ஒரு 360 தீர்க்கக்கோடு வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்தியாவோட அமைவிடம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியா பரப்பளவில் உலக அளவில் எத்தனை இடத்துல வந்து இருக்குது? 7ஆவது இடத்துல வந்து இருக்குது. ஆசியாவில் 2ஆவது பிளேஸில் வந்து இருக்குது. இந்தியாவோட பரப்பளவு 3287,263 சதுர கிலோமீட்டர். இது பூமியோட பரப்பளவு அளவு 2.4%. ஓகேவா? இப்போ இந்த படத்தை பார்த்தா எல்லாம் சொல்கிறேன், சரியா? அடுத்து வந்து பாருங்கள், நம்மளுக்கு நில எல்லை எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர். கடல் எல்லை எவ்வளவு? 6,100 கிலோமீட்டர். இது மொத்தமாக எவ்வளவு? 7,516.6 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற அந்த சந்தி பேர் என்னது? பாக் சல சந்தி. ஓகேவா? நம்ம நில எல்லையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 15,200 கிலோமீட்டர். அதில் அதிகமாக எந்த நாடு வந்து பங்கிட்டு கொள்கிறது அப்படின்னா வங்காளதேசம். எவ்வளவு? 4,156 கிலோமீட்டர். அதே மாதிரி கம்மியாகன்னு பார்க்குறப்ப 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா? இந்தியாவோட அமைவிடம் பொறுத்த வரைக்கும் 8 டிகிரி 4 வடாச்சம் தொடங்கி 37 டிகிரி 6 வடாச்சம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 68 டிகிரி 7 கிழக்கு திருக்கம் தொடங்கி 97 டிகிரி 2 கிழக்கு திருக்கம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும், தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் எவ்வளோ லென்த் அப்படின்னா 3214 3214 கிலோமீட்டர். இதுவே கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் 2933 கிலோமீட்டர் லென்த்து. ஓகேவா? ரைட். வடமுனை இந்திரா கோல்னு சொல்லுவாங்க. தென்முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரி முனை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்தியாவோட திட்ட நேரம் பொறுத்த வரைக்கும் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க? 82 டிகிரி. இந்தியாவின் திட்ட நேரம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க? 82 டிகிரி. ஓகேவா? மொத்தம் எத்தனை கோடு போகுது? 30 கோடு வந்து போகுது. இந்தியாவுக்குள்ளே போட கோடுகளோட எண்ணிக்கை 30 கோடு, சரியா? நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 120 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 மணி நேரம் 56 நிமிஷம் வரும், இல்லைனா 1 மணி நேரம் 57 நிமிஷம் வரும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு வந்து பாடத்தில் இவ்வளோ நேரம் வந்து நடத்துனது. ஓகேவா? ஆனால் நான் இதை பாருங்க 5 நிமிஷத்தில் சொல்லிட்டேனா, சரியா? 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா சொல்லிடலாம். அதே மாதிரி டைம் எடுத்துக்கிறது எவ்வளோ எடுத்துக்கிறது? 5.5 மணி நேரம் வந்து முன்னதாக வந்திருக்கு. அதாவது லண்டனில் இருக்கிற டைமை காட்டிலும் 5.5 மணி நேரம் முன்னதாக வந்திருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரீன்விச் அப்படிங்கிறது இங்கிலாந்து லண்டனில் வந்து பக்கத்தில் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட அமைவிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், சரியா? அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிரிவுகள். ஸோ இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டோட்டலாக எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நான் இதில் வந்து என்ன படிக்கணுமோ அதை மட்டும் சொல்கிறேன், கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இதை பார்த்த உடனே வந்து மண்டக்காய் என்னடா அது இவ்வளோ வளன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 பிரிவாக வந்து பிரிப்பாங்க. சார் இங்கே 5 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பழைய புக்கில் 6 கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 5 வந்து மாற்றிட்டாங்க, சரியா? வடக்கு மலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் இடையில வந்து பாலைவனம் அப்படிங்கிற ஒன்று வந்து சேரும். என்ன வரும்? பாலைவனம் அப்படிங்கிற ஒன்றும் சேரும். சரி, இப்போ இந்த 5 பிரிவையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடக்கு மலை வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? வடக்கு மலை. ஓகே, வடக்கு மலை வந்து பார்க்குறோம். வடக்கு மலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இமயமலை தான் வடக்கு மலைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? இமயமலை தான் வடக்கு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த வடக்கு மலை அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புவி மேலோட்டு பேரியக்க விசை. அந்த விசையின் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வடக்கு மலைகள் வந்து உருவாச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நார்மலாக இந்த வடக்கு மலைகள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் நிலத்துக்கு. இப்போ கேட்கலாம், சார் சிந்து பள்ளத்தாக்குன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, சரியா? அதனால் காமிச்சிடுறேன். சிந்து பள்ளத்தாக்கு, ஓகேவா? இங்கே தான் வந்து சிந்து பள்ளத்தாக்கு வந்து ஆரம்பிக்கும். சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இந்த அருக்கு வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும். ஓகேவா? ஃபுல்லாக வந்து இமயமலை தான் வந்து இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கும், இங்கே ஃபுல்லாக என்ன இருக்குது? இமயமலை தான் வந்து இருக்குது. ஓகேவா? இமயமலை ஃபுல்லாக வந்து இருக்குது, சரியா? இதைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. மேப் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இது வந்து இருக்குது. டோட்டல் லென்த் எவ்வளவு? 2500 கிலோமீட்டர். ஓகே, அதே மாதிரி காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலமாக வந்து இருக்குது. காஷ்மீர் பகுதியில் அகலம் அதிகம், அருணாச்சல பிரதேசத்தில் அகலம் கம்மியாக இருக்குது. அப்போ அகலம் அதிகமாக இருந்து அப்படி கம்மியாக வந்து ஆகுது. ஓகேவா? 200 கிலோமீட்டர் தான் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இமயமலையில் தான் வடக்கு மலையில் தான் உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லக்கூடிய
ரூஃப் ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் கூரை அப்படின்னு சொல்லக்கூடிய பாமீர் முடிச்சு வந்து இங்கே தான் வந்து இருக்குது. சரியா, பாமீர் முடிச்சு. ஓகே, இமயமலையோட வடிவம் என்ன அப்படின்னா பாமீர் முடிச்சு வந்து வில் போன்ற வடிவில் வந்து இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து இருக்கும். சரியா, வில் போன்ற வடிவில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த இமயமலையை 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்கப்பா. ஓகேவா, இந்த இமயமலையை 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. அதே மாதிரி இமாலயா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பனி உறைவிடம் அப்படி சொல்லுவாங்க. 3 டைப் என்னென்ன அப்படின்னு கேட்டால் டிரான்ஸு, இமயமலை, கிழக்கு இமயமலை. டிரான்ஸ் அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இமயமலை நார்மலாக இமயமலை இல்லைன்னா மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு இமயமலை இல்லைன்னா அதுக்கு பேர் பூர்வாஞ்சல் குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இந்த டிரான்ஸுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த டிரான்ஸை பாருங்கள். டிரான்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதோட பேர். இதுக்கு பேர் இதில் எதுவும் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், அந்த 3 பாயிண்ட் மட்டும் பாருங்கள் போதும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலைக்கு பேர் என்ன அப்படின்னா மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரியா, மேற்கு இமயமலை. இன்னொரு பேர் இருக்குது, இதுக்கு பேர் திபெத்தியன் இமயமலை அப்படிங்கிறது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? திபெத்தியன் இமயமலை. ஏன் அப்படின்னா இதோட பரப்பளவு திபெத் பகுதியில் அதிகமாக இருக்கனால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இந்த மலைகள் பொறுத்த வரைக்கும் கிழக்கு எல்லையில் 40 கிலோமீட்டர் அகலமாக வந்து இருக்குது. மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் வந்து அகலமாக வந்து இருக்குது. சரியா, ரைட். இது அந்தளவுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் காணப்படுற பாறை அமைப்பு என்ன அப்படின்னா டெர்ஷியரி கிரானைட் பாறை. ஓகேவா, என்னை எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன் இந்த இமயமலையை பற்றி பாடம் எடுக்கணுமா டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். டெர்ஷியரி கிரானைட் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டெர்ஷியரி கிரானைட் பாறை. இந்த இமயமலை பொறுத்த வரைக்கும் உருமாறிய பாறை படிமங்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. பாறையோட வகைகள் தீப்பாறை, உருமாறிய பாறை, நிறைய பாறை வந்து வரும். அது நம்ம வந்து சின்ன கிளாஸ் வந்து படிப்போம், 8th 9th வந்து படிப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் உருமாறிய பாறையோட வகைகளாக வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மலைத்தொடர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாசு, காரகோரம். ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாசு, காரகோரம், இந்த 4 மலைகள் இங்கே வந்து இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும் அவசியம். நான் இப்போ 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இந்த டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் மேற்கு இமயமலை, இன்னொரு பேர் திபெத்தியன் இமயமலை. ஏன் திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க? திபெத் பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பாறை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷியரி கிரானைட் பாறை. சரியா, உருமாறிய பாறையோட ஒரு வகையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து இங்கே இருக்கிற மலைத்தொடர் என்ன அப்படின்னா ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாசு, காரகோரம். ஓகேவா, ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாசு, காரகோரம் ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஏற்றலாம். ஓகேவா, வெறும் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் மேற்கு இமயமலையா அந்த இதுக்கு ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த அகலம் நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. கிழக்கு பகுதியில் 40 கிலோமீட்டர் அகலமாக இருக்குது, மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலமாக இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இது முடிஞ்சா மேற்கு இமயமலை முடிஞ்சா அடுத்து இமயமலை. ஸோ இமயமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க. அங்காரா, கோண்டுவானா, இங்கே வந்து யுரேஷியான்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வடக்கே வந்து யுரேஷியா, தெற்கே வந்து கோண்டுவானா. நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா அங்காரா கோண்டுவானா, இங்கே யுரேஷியா கோண்டுவானா. பழைய புக்கில் அங்காரா கோண்டுவானான்னு கொடுத்துருப்பாங்க. அங்காரா கோண்டுவானா அப்படிங்கிற 2 நிலப்பகுதி வந்து இருக்குது. அது என்ன பண்ணுது, 2 வந்து ஒன்று நகருது. அதே மாதிரி அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அங்காரான் இருக்குது, இங்கே கோண்டுவானான் இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத்திஸ் கடல் வந்து இருக்குது. டெத்திஸ் கடல் வந்து இருக்குது. சரியா, இப்போ இந்த டெத்திஸ் கடலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடில் இருந்தும் மண் வந்து அரிக்கப்பட்டு வருமா, இந்த சைட்லேருந்தும் மண் வந்து அரிக்கப்பட்டு வரும். அரிக்கப்பட்டு என்னாகும், மேடாகும். இங்கேயும் மேடாகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீர்ப்பரப்பு நிலப்பரப்பால் மூடப்படுகிறது. அடுத்து மண் வந்து சேர என்ன ஆகுது அப்படின்னா இந்த மலை மடிக்கப்பட்டு இந்த எப்படி மடிக்குது அப்படின்னா நான் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்மலாக உங்களுக்கு வந்து புரியாது. சரியா, இப்போ இந்த அங்காரா பகுதி ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள் இந்த அருக்கு. ஓகேவா, இது வந்து பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கலாம். பேப்பர் இதுதான். சரியா, நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் வந்து இருக்கா, இந்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்காரான்னு வச்சுக்கிறோம், இந்த பகுதி கோண்டுவானான்னு வச்சுக்கிறோம். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்காரானா யுரேஷியா அப்படிங்கிறது, நடுவில் வந்து டெத்திஸ் கடல் வந்து இருக்குது. இப்போ என்ன ஆகுது, மண் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போட்டு மூடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பகுதி மடிக்கப்படுது. பேப்பரை மடிக்கிற மாதிரி அதை மடித்து பாருங்கள். இப்படி மடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் மேலே தான் வந்து போகும். சரியா,
மடிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து போகுது. ஓகேவா? கீழே போக முடியாது, ஏன்னா பூமி இருக்குது. சரியா? மேலே வந்து போகுது. அப்போ மேலே போகிறப்ப என்ன ஆகுது, மலை வந்து மலை ஷேப் வந்து வருதா, இப்படி தான் வந்து இமயமலை அப்படிங்கிறது உருவாச்சு. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, அங்காரா கொண்டு வானா. நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. அங்காரா கொண்டு வானா, 2 இதை மட்டும் நான் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, யுரேஷியா கொண்டு வானா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 3 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக்கு. இமாத்ரினா இமாத்ரி பெருசு, சரியா, பெரிய இமயமலை. இமாச்சல் அப்படின்னா குட்டி சிறிய இமயமலை. சிவாலிக்கு அப்படின்னா வெளியே, சரியா, வெளி இமயமலை. ஓகே, பாருங்கள், இந்த மேப்பை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெரிய இமயமலை இல்லைன்னா இமாத்ரி. சரி, இப்போ இந்த இமாத்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இமாத்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்கள் மட்டும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமாத்ரியில் பெருசுன்னு சொல்லியிருக்கலாம். இமாத்ரினா பெருசு. இங்கே உலகின் மிக உயர்ந்த சிகரங்கள், பெரிய சிகரங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? எவரெஸ்ட், அதாவது உலகின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் இங்கே தான் இருக்குது. சரியா? எவரெஸ்ட் இருக்குது. அடுத்து இந்தியாவோட மிக உயர்ந்த 2வது சிகரம் சொல்லக்கூடிய கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. சரியா? எவரெஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது, கஞ்சன்ஜங்காவும் இங்கே தான் இருக்குது. எவரெஸ்ட்டோட உயரம் எல்லாம் அப்படின்னா 8.48. சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, 8.48 வச்சா எவரெஸ்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் 85.98 அப்படிங்கிறது. இதுவே நம்ம இந்தியாவோட மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா எது அப்படின்னா கேட்வின் ஆஸ்டின், K2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்வின் ஆஸ்டினோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 86.11. 86.11 என்னது? மீட்டர். மீட்டரா கிலோமீட்டரா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? கிலோமீட்டர் போட்டக்கூடாது, மீட்டர். சரியா? ரைட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம இமாத்ரியில் என்ன பார்க்க போகிறோம்? பெருசு, பெரிய சிகரங்கள். என்ன பெரிய சிகரங்கள் என்ன இருக்குது? எவரெஸ்ட் இருக்குது, அடுத்ததாக கஞ்சன்ஜங்கா இருக்குது. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், இந்த பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இமயமலை பௌதிக சிதைவு வந்து கம்மியாக தான் இருக்குது. பௌதிக சிதைவு அப்படின்னா நாள் போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து உடையுது இல்லையா, அதுதான் பௌதிக சிதைவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சராசரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர், சராசரி உயரம் 6000 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்த 3 பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து மழை வந்து கம்மியாக தான் பெய்யுது. ஓகே, ரைட். உலகத்தில் 14 உயரமான சிகரங்களில் 9 உயரமான சிகரங்கள் இங்கே தான் வந்து இருக்குது, இமயமலையில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இங்கே கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் இருக்குது. என்ன இருக்குது? கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படிங்கிற பனியாறுகள் இருக்குது. ஓகே, அடுத்ததாக சிறிய இமயமலை அல்லது இமாச்சல். இந்த இமாச்சல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இமாச்சலில் குளிர் பிரதேசங்கள் நிறையா வந்துருக்கும். குளிர்கால வாழிடங்கள் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங். இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்லாலாம் நல்லா குழுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே இந்த சிறிய இமயமலைன்னு சொல்லக்கூடிய இமாச்சலில் வந்து இருக்குது. வேறு எதுவும் பெருசாக வந்து தேவையில்லை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணரிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மண்ணரிப்பு அதிகமாக இருக்கும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து இது வந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கணவாய். ஸோ கணவாய் அப்படின்னா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட அல்லது மலைகளுக்கு இடைப்பட்ட பாதை அப்படின்னு சொல்லலாம். சரியா? மலைக்கு இப்போ வந்து நார்மலாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டை இருக்குது அப்படின்னா அதை செங்கோட்டை கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலக்காடு இருக்குன்னா பாலக்காடு கணவாய்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து அங்கே மலை வழியாக வந்து பாதை வந்து போகும், அதை தான் வந்து கணவாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜொசிலா கணவாய், சிக்லா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேசில் இருக்குது. பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசில். நாதுலா ஜலிப்லா கணவாய் எங்கே இருக்குன்னா சிக்கிமில். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மனப்படம் பண்ணி தான், வேறு வழி வந்து கிடையாது. சரியா? ரைட். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் சேர்க்கிற கணவாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக வெளி இமயமலை அப்படி இல்லைன்னா சிவாலிக் அப்படிங்கிறது. இப்போ வெளி இமயமலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எங்கேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? ரைட். இந்த வெளி இமயமலையை பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு பார்ட் வந்து ஆறுகள் இருக்கு இல்லையா, ஆறுகளால் படி வைக்கப்படுற அந்த படிவுகளால் வந்து ஆயிருக்குது. ஓகே, இப்போ இந்த பகுதியை பொறுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெளி இமயமலை கிழக்கு பகுதியில் இதுக்கு பேர் டூயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மேற்கு பகுதி இதுக்கு பேர் டூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். கிழக்கு பகுதி என்ன சொல்கிறாங்க? டூயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு பகுதி டூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். வேறு எதுவும் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை.
அடுத்து பூர்வாஞ்சல் குன்றுகள். ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேற்கு இமயமலையை பார்த்துட்டோம், மத்திய இமயமலையை பார்த்துட்டோம். மத்திய இமயமலையில் 3 வந்து பிரிச்சுருக்காங்க, இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க, அதையும் வந்து பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து பூர்வாஞ்சல் குன்றுகள். ஸோ பூர்வாஞ்சல் குன்றுகள் பொறுத்த வரைக்கும் இமயமலையோட கிழக்கு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கிழக்கு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பூர்வாஞ்சல் குன்றுகள்னாலே வடகிழக்கு மாநிலங்களில் தான் ஃபுல்லாக வந்து பறவை வந்து இருக்குது. ஓகேவா. இப்போ இங்கே முக்கியமாக மியான்மர் இந்திய எல்லைகளுக்கிடையே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டாப்லா, அபோரு, மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கிரு, காரா, காசி, ஜெயிந்தியா இந்த குன்றுகள் எல்லாமே வந்து பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பகுதி இருக்கு இல்லையா, காரோ, காசி, ஜெயிந்தியா, இந்த 3 குன்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பின்னால் அவன் சொல்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இமயமலையை பார்த்துட்டோம். இமயமலை பார்த்துட்டோமா, ஆமாம் பார்த்துட்டோம். சரியா, இமயமலையை பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வடக்கு மலைகள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் குன்று அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ ஷார்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக ஷார்ட்டாக வந்து சொல்லிடலாம். நான் ஏற்கனவே மேற்கு இமயமலை பற்றி சொல்லிட்டேன். மத்திய இமயமலையை 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க, இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இமாத்திரினா பெரிய பெரிய சிகரங்கள் ஞாபகத்துக்கு வரணும், முக்கியமாக எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜங்கா ஞாபகத்துக்கு வரணும். எவரெஸ்ட்டோட உயரம், கஞ்சன்ஜங்காவோட உயரம் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா. இமாத்திரிக்கு அப்புறம் இமாச்சல்னா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடை வாழிடங்கள், முக்கியமாக குளிர் பிரதேசங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இமாச்சலுக்கு அப்புறம் சிவாலிக் அப்படிங்கிறது டூயர்ஸு, டூனு, இது 2 ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அடுத்து குடியிருப்போட வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், இதையும் வந்து ஏற்றுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இமயமலை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த வடபெரும் சமவெளிகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 4-5 சமவெளி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நான் இப்போ சொல்லிடலாம், பட் இது வந்து இப்போ வந்து வேண்டாம், நம்ம வந்து ஆறுகள் வந்து பார்த்துடலாம். சரியா, ஸோ ஆறுகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டோட்டலாக 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று இமயமலை ஆறு, இன்னொன்று தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ வந்து பாருங்கள், இமயமலை ஆறில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, தீபகற்ப ஆறில் நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, கபரி. என்னன்னா வரிசையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தோணும், எனக்கு நல்லா மைண்டு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமயமலை ஆறுகள் மட்டும் வந்து பார்க்கலாம். சரியா, தீபகற்ப ஆறுகள் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம். சரியா, இமயமலை ஆறுகள். இப்போ இந்த இமயமலை ஆறுகள் பொறுத்த வரைக்கும் இமயமலையில் உருவாகிற ஆறுகள் இமயமலை ஆறுகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வற்றாத ஜீவநிலைன்னு சொல்லுவாங்க. இமயமலை ஆறுகளை நம்ம நார்மலாக மேப் வச்சு படிச்சிடணும். ஆறுகள்னாலே மேப் வச்சு தான் படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாகிரபியாக மேப் வச்சு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நார்மலாக ரைட், இப்போ இமயமலை ஆறுகள் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இமயமலை வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இமயமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், சிந்துவை வந்து பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நான் மேப்பை வச்சே சொல்கிறேன். சிந்து நதி, ஓகே, சிந்து நதி இங்கே உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, சிந்து நதி எங்கே உருவாகுது, இங்கே உருவாகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நார்மலாக சிந்து நதி உருவாகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திபெத் பகுதியில் கைலாஷ் மலைத்தொடரில். சரியா, திபெத் பகுதியில் கைலாஷ் மலைத்தொடரில். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த இருக்குது, இந்த பிளேஸ் தான் கைலாஷ் மலைத்தொடரில். ஓகேவா, மானவ் சரோவர் ஏரி அடுத்து 5150 மீட்டர் உயரம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கும் பிரம்மபுத்திராவுக்கும் சேமாக தான் இருக்கும். இந்த பிளேஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதி உருவாகிற இடம் கைலாஷ் மலைத்தொடரில். ஓகேவா, கைலாஷ் மலைத்தொடரில் மானவ் சரோவர் ஏரி
என்ன பிளேஸு? மானசரோவர் ஏரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் என்ன சரிவு அப்படின்னா வடக்கு சரிவு. இது வடக்கு சரிவாக இருக்கும். பிரம்மபுத்திரா வந்து கிழக்கு சரிவாக வந்து இருக்கும். சரியா? 5150 மீட்டர் உயரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேவா? உற்பத்தி ஆயிடுச்சா? இப்போ இந்த நதியோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 2850 கிலோமீட்டர். இப்போ வந்து பாருங்கள் 2000 ஒரு நிமிஷம். ஓகே, இந்த நதியோட நீளம் 2850 கிலோமீட்டர். இப்போ இந்த சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிந்து நதி உற்பத்தி ஆகி எந்த சைடு வந்து போகும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து பாயும். ஜம்மு காஷ்மீர் வழியாக பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ளே வந்து போகும். பாகிஸ்தானுக்குள்ளே போய் அரபிக்கடலில் வந்து நுழையும். இதுவே பிரம்மபுத்திரா ஆறு அப்படின்னா இந்த மாதிரி இதோட அந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். சரியா? சிந்து நதி உருவாகிறது சேம் கைலாஷ் மலைத்தொடர் மானசரோவர் ஏரிக்கு வடக்கு சரிவில். இங்கேயும் அதே 5150 மீட்டர் உயரம் தான் மானசரோவர் ஏரி தான், ஆனால் கிழக்கு சரிவில். ரெண்டுக்கும் சேமாக தான் வந்து இருக்கும். சரியா? ரைட். இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 2850 கிலோமீட்டர். இதுவே இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா 709 கிலோமீட்டர். இந்தியாவுக்குள்ளே எவ்வளவு? 709 கிலோமீட்டர். சரியா? ரைட். அதே மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிற இடம் பேர் ஷில்லார் அப்படிங்கிறது. ஷில்லார் அப்படிங்கிறது பேர் என்னது? ஷில்லார் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். லடாக்கு ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக வந்து பாயுது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம இப்போ அடிக்கடி ஷோ பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். இந்த இடத்துல லடாக் வந்து இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஜம்மு காஷ்மீர் இருக்குது. லடாக்கு ஜாஸ்கர் இந்த மாதிரி எழுதிக்கணும் மேப்பில். எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மேப் ரீடிங்கில் எப்போ பார்த்தாலும் சொல்ல முடியும். லடாக் ஜாஸ்கர் அந்த மலைத்தொடர் வழியாக வந்து பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ளே வந்து போகுது. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் எங்கே கடலில் கலக்குது? அரபிக்கடலில் கலக்குது. இதில் துணையார்கள் ஜீலமு, ஷினாப்பு, ராவி, பியாசு, சட்லஜ். சரியா? ஜீலம் இந்த துணையார்கள் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஒரு 4 டைம் திரும்ப திரும்ப படிங்க, மைண்டில் கண்டிப்பாக ஏறும். அப்படியே வரிசையாக வந்துடும். ஜீலம், சினாப்பு, ராவி, பியாசு, சட்லஜ். இதில் ஒரு மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா ஷினாப் அப்படிங்கிறது சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு. சரியா? பெரிய துணையாறு. ஓகேவா? அப்போ சிந்து நதியில் நம்ம வந்து வெறும் 4 பாயிண்ட் தான் வந்து பார்க்குறோம். உற்பத்தி ஆகிற இடம், அதோட நீளம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட துணையாறுகள், அடுத்து அதோட ஃப்ளோ. சரியா? அடுத்து பாகிஸ்தானுக்குள்ள நுழையிற இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லார் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இந்த ஷில்லார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுக்கல, ஆனால் பழைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அந்த இருக்குது பாருங்கள். ஷில்லார் அப்படிங்கிற பகுதியில் வந்து நுழையுது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த பகுதியை மட்டும் பார்த்துக்கோங்க. வடுகாலமை பரப்பு வந்து 11,65,500 அப்படிங்கிறது சதுர கிலோமீட்டர். இதில் 3,21,289 சதுர கிலோமீட்டர் பரப்பு வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கங்கை. ஸோ கங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓகே, கங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே இதை வந்து வச்சுக்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில், சரியா? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாறில், சரியா, 7010 மீட்டர் உயரத்தில் பாகிரதி அப்படிங்கிற பேரில் கங்கா ஆறு வந்து உருவாகுது. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்கிறியா அப்படின்னு கேட்கலாம். சரியா? திரும்ப திரும்ப சொல்லுங்கள், வந்துடும். கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் கங்கோத்ரி பனியாறு பாகிரதி அப்படிங்கிற பேரில் உற்பத்தி ஆகுது. சரியா? ரைட். இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 2525 லென்த்து 2525 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. சரியா? நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பாயிற ஒரு முழுக்க பாயிற ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கா நதியை சொல்லலாம். இமயமலை ஆறுகளில், அதாவது சிந்து நதி நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஆனால் பாயிற இடம், அதிகமாக பாயிற இடம் என்ன எங்கே அப்படின்னா பாகிஸ்தான். பிரம்மபுத்திரா நம்ம இந்தியாவில் தான், அதாவது இமயமலையில் தான் உற்பத்தி ஆகுது. பட் நம்மள்ட்ட அதிகமாக பாயுதான்னு கேட்டால் கிடையாது. அது பங்களாதேஷ் வழியாக வந்து பாயுது.
நம்ம இந்தியாவில் உருவாகி இந்தியாவுக்குள்ளே நிறையா நீளம் பாயிற ஒரு நதி எதுன்னு கேட்டால் கங்கா நதி தான். சரியா? கங்காவோட துணையார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஓகே, கங்காவோட துணையார்கள் பார்க்குறப்ப என்னென்ன வரும் அப்படின்னா பாருங்கள், யமுனா, சம்பல், காக்ரா, கண்டக்கு, கோசி, சோனு, இது எல்லாமே இந்த கங்கையாரோட துணையார்கள். சரியா? இந்த இருக்குது பாருங்கள், சம்பல், யமுனா, கங்கா, சரி காக்ரா, சோனு, கண்டாக்கு, கோசி. ரைட்டு. நான் சொன்ன விஷயந்தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? கங்காவோட மிகப்பெரிய துணையார் எதுன்னு கேட்டால் யமுனா அப்படிங்கிறது. கங்காவோட மிகப்பெரிய துணையார் யமுனா அப்படிங்கிறது. அடுத்து பங்களாதேஷில் கங்காவுக்கு பேர் என்ன அப்படின்னா பத்மா அப்படிங்கிறது. பங்களாதேஷில் கங்காவுக்கு பேர் என்ன பேர்? பத்மா. நம்ம ஊரில் வந்து கங்கான்னு சொல்கிறோம், பங்களாதேஷில் பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி கங்காவும் பிரம்மபுத்திராவும் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி, டெல்டானா முக்கோண வடிவ நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முக்கோண வடிவ நிலப்பகுதி, அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. பின்னால் வங்காள விரிகுடா கடலை வந்து கலக்குது. லாஸ்ட்டாக பிரம்மபுத்திராறு சேம் சிந்து எங்கே உற்பத்தி ஆச்சோ அதே இடம் தான். கைலாஷ் மலைத்தொடர், மானசரோவர் ஏரி, அங்கே வந்து 5350 மீட்டர் உயரம், இங்கேயும் 5350 மீட்டர் உயரம். அங்கே வடக்கு சரிவு, இங்கே வந்து கிழக்கு சரிவு. சரியா? இங்கே என்னது கிழக்கு சரிவு இந்த இருக்குது பாருங்கள், மானசரோவர் ஏரிக்கு கிழக்கில். அதே மாதிரி செம்மாயிண்டங் அப்படிங்கிற பனியாறு, இது முக்கியம். இது எந்த பனியாறு அப்படின்னா செம்மாயிண்டங் அப்படிங்கிற பனியாறில் உற்பத்தி ஆகுது. சரியா? ரைட்டு. திபெத்தில் இதோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? சரி, டோட்டலாக இதோட லென்த்து 2900 கிலோமீட்டர். அது இந்தியாவுக்குள்ளே மட்டும் 900 கிலோமீட்டர். அதே மாதிரி கங்காவும் இந்த பிரம்மபுத்திராவும் சேர்ற இடம். சரியா? கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ற இடம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜமுனா. சரியா? சாரி, மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கங்காவும் பிரம்மபுத்திராவும் இணையிற இடம் மேக்னா. மேக்னெட் தானே என்னது இருக்குது. ஓகேவா? மேக்னா. இதுவே வங்காளதேசத்தில் இதுக்கு பேர் ஜமுனா. கங்காவுக்கு பேர் பத்மா, பிரம்மபுத்திராவுக்கு பேர் ஜமுனா அப்படிங்கிறது. அதே மாதிரி இதோட துணையார்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திஸ்டா, மனாசு, பராக்கு, சுபன்சிரி. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்சிரி, இந்த 4 ஆறுகள் வந்து துணையார்கள். ஓகேவா? அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் எந்த பகுதியில் வந்து உள்ளே நுழையுதோ அப்படின்னா திக்காங் அப்படிங்கிற மலையிடுக்கு வழியாக வந்து நுழையுது. திக்காங், இந்த இடம் பேர் திக்காங். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஆறுகள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னோன்னா இப்போ நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். வரிசையாக ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் பாருங்கள். 10 நிமிஷம் கூட எடுக்காது. சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா கைலாஷ் மலைத்தொடர், மானசரோவர் ஏரி, 5150 மீட்டர் உயரம், வடக்கு சரிவு. உற்பத்தி ஆகுதா? உற்பத்தியாகி எங்கே போகுது? ஜம்மு காஷ்மீர் வழியாக வந்து பாயுது. ஜம்மு காஷ்மீரில் லடாக்கு, ஜாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மலை இடுக்கு வழியாக பாயுது. அடுத்து பாகிஸ்தானுக்குள்ள நுழையிற இடம் பேர் ஷில்லார் அப்படிங்கிறது. பாகிஸ்தான் நுழைஞ்சு லாஸ்ட்டில் கடலில் வந்து கலந்துருது. இதுக்கு துணையாருன்னு பார்க்குறப்ப ஷினாப்பு, ராவி, பியாசு, சட்லஜ், சரியா, சீலம், இதெல்லாம் வந்து துணையாறு. இதில் வந்து பெரிய துணையாறு அப்படின்னு பார்க்குறப்ப ஷினாப் அப்படிங்கிறது, ஷினாப் அல்லது ஷனாப் அப்படிங்கிறது பெரிய துணையாறு. சரியா? சிந்து நதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இதோட லென்த் வந்து 2850 கிலோமீட்டர் நீளம். இந்தியாவுக்குள்ளே மட்டும் அப்படின்னா 709 கிலோமீட்டர் நீளம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் கங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாற்றில் பாகிரதி அப்படிங்கிற பேரில் வந்து உற்பத்தி ஆகுது. எவ்வளோ மீட்டர் அப்படின்னா இது நான் சொல்லலை, 7010 மீட்டர் உயரத்தில். இது தெரிஞ்சுக்கோங்க, 7010 மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகி இந்தியா ஃபுல்லாக வந்து பாயுது. இதோட லென்த்து 25. அதே மாதிரி இதோட துணையார்கள் பொறுத்தவரை யமுனா, சோனு, சம்பல், காக்ரா, கண்டாக்கு, கோசி, இதெல்லாம் வந்து துணையாறு. இந்த கங்கா வந்து வங்காளதேசத்தில் இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா சேம் 5150 மீட்டர் உயரம், மானசரோவர் ஏரி, ஆனால் கிழக்கு சரிவு. சரியா? அதே மாதிரி திபெத் பகுதியில் இதுக்கு பேர் சாங்போ அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்னது? சாங்போ. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நுழையுது. அருணாச்சல பிரதேசத்தில் திக்காங் அப்படிங்கிற மலையிடுக்கு வழியாக வந்து நுழையுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வங்காளதேசத்தில் வந்து பாயுது. வங்காளதேசத்தில் இதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேருது அப்படின்னா அதுக்கு பேர் மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட துணையார்கள் பொறுத்த வரைக்கும் திஸ்டா, மனாசு, பராக்கு, சுபன்ஸ்ரீ. ஓகேவா? 10 நிமிஷம் கூட வந்து ஆகாது.
எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து நம்மளால் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படி படித்தோம். நம்ம இப்போ நான் இவ்வளோ வேகமாக சொல்ல காரணம் அப்படின்னா, மேப் ரீடிங், மேப் நம்ம வந்து போட்டு 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 நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எப்படியும் ஒரு 1 hour வந்து கிளாஸ் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜியாகிரஃபி கிளாஸ் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்து எடுத்தேன். ஆஃப்லைனில் இப்படி தான் கிளாஸ் வந்து எடுப்பேன். சரியா? ஆஃப்லைன்லேருந்து கொஞ்சம் மெதுவாக வந்து எடுப்பேன். இப்போ கொஞ்சம் வேகமாக வந்து எடுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா டைம் வந்து நம்ம மக்கள் வந்து ஆஃப்லைனில் உட்காந்து பொறுமையாக கேட்குற அளவுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு இதுதான் வந்து இந்த மாதிரி தான் கிளாஸ் வந்து இருக்கும். முழுக்க முழுக்க டிஜிட்டல் போர்ட் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ சோசியல் கிளாஸ் எல்லாமே வந்து நான் தான் வந்து எடுப்பேன். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.